அதை கண்காணித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். ஆனால் முதலாக உங்களை கொண்டு இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் என்றால் கொஞ்சம் சற்று எண்ணி பாருங்கள். நீங்கள் தான் அடுத்த தலைமுறையினர். அந்த தலைமுறையினர் நீங்கள் இங்கே தொடங்கி வைக்கின்ற இந்த விழிப்புணர்வு அடுத்த தலைமுறையில் நோயற்ற மக்கள் இந்த தமிழ்நாட்டிலே இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு இந்த திட்டங்களை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கின்ற நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அமைச்சரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தது அதோடு போயிட மாட்டாரு, அதை பின்தொடர்ந்து மானிட்டர் என்று சொல்வார்கள், கண்காணித்து இது எப்படி போகிறது, எந்த அளவு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்காணித்துக் கொண்டு இதை நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று நம்முடைய முதல்வரிடத்தில் இதை சமர்ப்பிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். PSK மூலமாக பள்ளி மாணவர்களுக்கு நோய் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டம், வளரும் பருவத்தினர் அடலசன்ட் சில்ட்ரனுக்கான ஹெல்த் மற்றும் லைஃப் ஸ்கில்ஸ் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டம் மற்றும் 3 புதிய RBSK வாகனத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்ற இருக்கும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, மேலும் விழாவுக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய பிரின்சிபல் செக்ரட்டரி ஹெல்த், respected MLAs of T Nagar and Mylapore, DPH, Deputy Commissioner Health, மேடையில் வீட்டிற்கும் மக்கள் பிரதிநிதிகள், இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், இந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், press and all of you, very good morning to all of you. நான் இன்னைக்கு பேச மாட்டேன்னு சொன்னேன், ஏன்னா ஏற்கனவே டிபிஹெச் ரொம்ப கிளியர் கட்டாக என்ன செய்ய இந்த ப்ரோக்ராமோட மெயின் இன்டென்ஷன் சொன்னார். ஒரு 6 மாதம் தான் கலெக்டராக இருந்தேன். அடிக்கடி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போவோம், அப்போ நிறைய பசங்களை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் எப்பயுமே நான் சொல்லிட்டு வருவேன். இந்த RBSK திட்டம் என்பது வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போகணும். அவங்க போகும்பொழுது மாணவர்களுக்கான அவுட்ரீச் ப்ரோக்ராம் செய்யணுன்ற உன்னத நோக்கத்தோடு தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திட்டத்தை பற்றி ஒரு எல்லாத்தையும் சொல்லிட்டார், பட் சில விஷயங்களை மட்டும் மாணவ செல்வங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல் விஷயம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக நம்ம தொலைச்சிருவோம். ஸோ அதனால் சே நோ டு ட்ரக்ஸ். செகண்ட் முக்கியமான விஷயம் டிபிஎஸ் இந்த காலத்து ஜென்ரேஷன் சோஷியல் மீடியா. ஓகே, நிறைய எடுத்தா இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறோம். நம்மளோட கெப்பாசிட்டி ஆஃப் காம்ப்ரிஹெண்டிங் அண்ட் கான்செப்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடி அவங்கெல்லாம் புக்கு படிக்கிற காலத்தில் புக்கு மட்டும் தான் படிப்போம். ஆனால் +2 படிக்கும் போதெல்லாம் செல்ஃபோனை யூஸ் பண்ணவும் மாட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு அலவுடும் கிடையாது. இன்னைக்கு என் குழந்தை மக்கள் எல்லாம் செல்ஃபோனில் தான் நம்ம படிக்கிற அளவுக்கு நாட்கள் மாறிடுச்சு. எதை பார்க்கணும், எதை பேசணும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோஷியல் மீடியா இன்னைக்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் யாரோ தெரியாதவங்க ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, தெரியாதவங்க நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். அந்த வயசுக்குரிய சில தடுமாற்றங்கள்னால நம்ம அதில் போய் மாட்டிக்கிறோம். பட் ஆனால் ஆஸ் யங் ஜென்ரேஷன் வளரக்கூடிய குழந்தைகள் சோஷியல் மீடியா தேவைன்ற அவசியமே இப்போதைக்கு உங்களுக்கு கிடையாது. சரியான விஷயங்கள் வந்து புத்தகத்து மூலமே கற்றுக்கொள்ளலாம். அதுவும் 12th ஸ்டாண்டர்ட் படித்து முடிக்கிற வரையிலும் புக்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே ஃபிசிக்கலி ஹேவ் த புக்ஸ் இன் ஹேண்ட். அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. புதுசாக இன்னும் நீங்கள் ஒன்று கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நீங்கள் ஒன்ஸ் காலேஜ் போனதுக்கப்புறம் நிறைய கற்றுக்கலாம். பட் சோஷியல் மீடியாவை பார்த்து யூஸ் பண்ணணும். தேவையில்லாத நபர்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம், யாரோ கவர்ச்சிகரமாக சில விஷயங்களை பேசி அன்பா பேசுகிறாங்க, நம்ம மயங்கிடுறோம். இந்த வயசில் எதுவுமே தேவையில்லை. படிப்பு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கான்சன்ட்ரேட் செய்து வர வேண்டும். அடுத்த முக்கியமான விஷயம், இது பேசும்பொழுது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பற்றி சொன்னார். இந்த வயசுல வந்து ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் வெளிப்படையாக பேசக்கூடிய விஷயங்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நம்ம வெக்கப்படணுன்ற அவசியம் இல்லை. நினைக்கிற காலங்களில் எது சரி எது தப்பு நிறைய பேர் தெரிய மாட்டேங்க. புரிஞ்சிடும். அதை முடிச்சு திரும்பி IAS எக்ஸாம் எழுதினேன். IAS எக்ஸாம் எழுதும் போது வெறித்தனமாக படிப்பேன், டே அண்ட் நைட் படிப்பேன். ஊருக்கு போய் டெல்லியில் போய் படிச்சு 1 இயர் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி சுற்றிக்கிட்டே இருப்போம். வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். கவர்மெண்ட் நிறைய வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க, செஞ்சுட்டே இருப்போம். ஒரு 2 நாள் காய்ச்சல் படிக்கும் பொழுது மற்றவங்களுக்கும் அது கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து ரொம்ப குறைவாயிட்டே இருக்கு. ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேறி வரணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக மற்றவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக மாற்றினால் மட்டுமே வாழ்வில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கும். ஏன் நான் என் வாழ்க்கையை வச்சு சொல்றேன்னா, என்னோட நிறைய நல்லா படிச்சவங்க இருக்காங்க, அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பார்த்து ஏக்கம்லாம் பட்டிருக்கேன், இவங்க அறிவாளியா இருக்காங்க, பட் அவங்க அந்த வாய்ப்பு கிடைக்கல. நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்தது நமக்கு திரும்பி ஏதோ ஒரு எனர்ஜி நம்ம செய்துன்னு நினைக்கிறோம். சில பேர் கடவுள் நம்பலாம், சில பேர் விதியை நம்பலாம். இளம் மாணவர்கள் வளரும் பருவத்தில் அடுத்தவர்களுக்காக ஒரு பரிவு, நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை சின்ன வயசுல இருந்து வளர்த்துக் கொள்ளணும். அடுத்தவங்க கஷ்டப்பட்டா சிரிக்க கூடாது, அவன் ஆத்மா போன நினைக்க கூடாது. இந்த விஷயத்துல இந்த வளரும் பருவத்தில் எது சரி எது தரும் தெரியும். அதை மீறி கஷ்டப்படும் பொழுது ஒரு பரிவுப்படுங்க, பாவப்படுங்க, நல்லா ஆயிடுங்க, நீங்க நல்லா ஆயிடுங்க.
அடுத்த நல்ல நினைக்க you get the positive energy to grow up in life. So I wish you all the very best and may all your dreams come true. I thank DPH for this opportunity. மீண்டும் அந்த அமைச்சருக்கு நன்றி தெரிவிப்போம். நன்றி. மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய மயிலாப்பூர் மற்றும் ஸ்ரீநகர் சட்டமன்ற உறுப்பினர்களே, திட்ட இயக்குனர் தேசிய நலவாழ்வு குழுமம் அவர்களே, டிபிஹெச் டெப்டி கமிஷனர் ஹெல்த், CHO, டெப்டி டைரக்டர்ஸ் ஃப்ரம் செங்கல்பட், காஞ்சிபுரம் and other senior doctors from Chennai Corporation and officials from Health Department and the பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்களை மற்றும் மாணவியர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த RBSK அப்படிங்கிறது தேசிய குழந்தைகள் நலத்திட்டம் என்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. ஸோ அதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கு, அதாவது அங்கன்வாடியிலேருந்து நம்ம கல்லூரி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரணும், பள்ளிகளில் உள்ள குழந்தைகளை உடல்நிலையை கண்காணித்து அவர்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் அதனுடைய நோக்கம். ஸோ அதற்காக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நம்ம இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளில் டாக்டர்ஸு, நர்சஸ், மற்ற ஸ்டாஃப் எல்லாம் பள்ளிகளுக்கு சென்று ஆண்டுதோறும் குறைந்தது ஒரு முறையாவது பள்ளிகளில் பள்ளி குழந்தைகளினுடைய உடல் நலத்தினை கண்காணித்து, சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்க முடியாத குறைபாடுகள் இருந்ததுன்னா அதனை கண்டறிந்து உங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு உரிய தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். செய்திருக்கிறேன், விழிப்புணர்வு பெற செய்திருக்கிறேன் என்கின்ற நிலையை நீங்கள் உருவாக்கி மகிழ்ச்சி கொள்வதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான திட்டங்களை இந்த பள்ளியில் தொடங்கி வைப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது 118 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அறிவிக்கப்பட்ட 118 அறிவிப்புகளும் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு 3 அறிவிப்புகள் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது. தியாகராய நகர் பகுதியில் இருக்கிற RKM சாரதா வித்யாலயா பள்ளியில் இந்த 3 திட்டங்களையும் இன்றைக்கு தொடங்கி வைப்பதில் இந்த துறை பெருமை கொள்கிறது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மூலம் 1 கோடி குடும்பங்களுக்கு நோய் தடுப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு மகத்தான திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நோய் தடுப்பு மற்றும் ஆரம்பகால கண்டறிதல் பற்றிய விழிப்புணர்வு இல்லாதிருக்கிற காரணத்தினால் பெரும்பான்மையான நோய் பாதிப்புகள் ஏற்படுகிறது. நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமே விழிப்புணர்வு இல்லாமைதான். தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளில் இந்த திட்டத்தை தொடங்குவதன் மூலம் விழிப்புணர்வு இல்லாததால் ஏற்படும் நோய் அதிகரிப்பை குறைப்பதற்கும் உரிய மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் இந்த திட்டம் பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும். அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறுகிற 16,566 பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கிற 50,76,000 மாணவர்களுக்கு தேசிய சிறார் நலத்திட்டத்தின் மூலம் மருத்துவ அலுவலர்களால் 3 மாதத்திற்கு ஒரு முறை நோய் தடுப்பு குறித்த பயிற்சி வழங்கப்படவிருக்கிறது. இந்த பயிற்சி என்பது மாணவர்களுக்கு ஏதோ கூடுதல் சுமையை ஏற்படுத்திடும் என்று யாரும் கருத தேவையில்லை. இந்த பயிற்சி என்பது மாணவர்கள் விரும்பும் வகையிலேயே குழு விவாதங்கள், கல்வி சார்ந்த காணொளிகள், வினாடி வினா போட்டிகள், அதேபோல் கைகளை சுத்தமாக கழுவிக்கொள்ளும் முறைகள், உணவு பாதுகாப்பு, தினசரி உடற்பயிற்சி, யோகா, சரியான நேரத்தில் மருத்துவ பரிசோதனை போன்றவைகள்
செய்து கொள்வது பற்றிய செய்திகளையும் விழிப்புணர்வையும் மாணவர்களிடையே ஏற்படுத்தப்படும். பொது சுகாதாரத்துறையும் ஆர்பிஎஸ்கே அமைப்பைச் சேர்ந்த அலுவலர்கள் மூலமும் இது நடத்தப்படவிருக்கிறது. இந்த 50,76,000 மாணவர்களுக்கு இந்த திட்டத்தை தொடங்குவதன் மூலம் 1 கோடி குடும்பங்களுக்கு நோய் தடுப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயம் இந்த 50,76,000 மாணவர்கள் தமிழ்நாட்டின் ஹெல்த் அம்பாசிடர்ஸ், சுகாதார தூதுவர்கள் என்கின்ற வகையில் இவர்களுக்கு வழங்கப்படுகிற இந்த அறிவுரைகள், போதனைகள், விழிப்புணர்வு இவற்றை இவர்கள் தங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறவு முறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய அளவில் நோய் பற்றிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நோய் தடுப்புக்காக கையாளப்பட வேண்டிய விஷயங்கள், இப்படி பல விஷயங்களை தங்களுடைய குடும்பத்தினருக்கு எடுத்துச் சொல்லவிருக்கிறார்கள். இது பெரிய அளவில் பயன் தரும் என்கின்ற வகையில் இந்த பள்ளியில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்னொரு அறிவிப்பு 97 வளரிளம் பருவத்தினருக்கு ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை திறன் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. வளரிளம் பருவத்தினருக்கு ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை திறன் பற்றிய விழிப்புணர்வு என்பது அவர்களிடையே முடிவெடுக்கும் திறன், சிக்கலை தீர்க்கும் திறன், பயனுள்ள சமூக ஊடகங்கள் பயன்பாடு, உணர்வுகளை கட்டுப்படுத்துதல், மன அழுத்த மேலாண்மை, ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்கும் திறன் போன்ற பல்வேறு அவர்களுக்கு தேவையான அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த நிகழ்ச்சி, இந்த அறிவிப்பு பெரிய பயனுள்ள ஒன்றாக இருக்கும். எத்தகையதொரு சமூக வலைதளங்களின் மூலம் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். எந்த மாதிரியான சிக்கல் வந்தாலும் அதை தீர்த்து கொள்வதற்குரிய மனத்திடம் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். தேர்வுகளில் தவறுவது, தேறுவது இன்றைக்கு சாதாரணமான ஒன்று என்கின்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு உருவாக வேண்டும். மன அழுத்தம் கூடாது போன்ற பல்வேறு விஷயங்கள் இங்கே சொல்லித்தரப்படவிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் ஏற்கனவே 104 என்கின்ற ஒரு எண்ணின் மூலம் ஒவ்வொரு முறையும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற தவறுகிற மாணவ மாணவியர்களுக்கு மனநல ஆலோசனைகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் நீட் போன்ற தேர்வுகளில் தேர்ச்சி பெற தவறுகிறவர்களுக்கும் தொடர்ச்சியாக மனநல ஆலோசனைகள் 104 என்கின்ற எண்ணின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கு ஒரு முன்மாதிரியாக, அதற்கும் ஒரு முன்னெடுப்பு நிகழ்ச்சியாக பள்ளிகளிலேயே 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான இந்த பள்ளி மாணவர்களிடையே நேரடியாகவே தேடி சென்று மருத்துவ குழுக்களின் மூலம், மனநல ஆலோசனை குழுக்களின் மூலம் இது போன்ற உணர்வை, விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துவதனால் அவர்களுக்கு ஒரு இந்த மன அழுத்தம் போன்ற பல்வேறு விஷயங்களிலிருந்து மாணவர்கள் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதையும் இங்கே இப்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறோம். இன்னொரு அறிவிப்பு, தேசிய சிறார் நலத்திட்டத்தின் கீழ் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளை பரிசோதிப்பதற்கு 3 புதிய நடமாடும் மருத்துவ குழுக்கள் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 770 மருத்துவ குழுக்கள், நகர பகுதிகளில் ஒரு 35, மொத்தம் 805 குழுக்களின் மூலம் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிறந்த குழந்தை முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களுக்கிடையே இருக்கிற பிறவி குறைபாடுகள், ஊட்டச்சத்து குறைபாடுகள், நோய்கள் மற்றும் வளர்ச்சி தாமதம் உட்பட 30 வகையிலான நோய்களை ஆரம்ப நிலைகளிலேயே கண்டறிந்து மேற்சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு மாவட்ட ஆரம்ப கால இடையீட்டு மையத்திற்கு மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்படுகிற ஒரு மகத்தான திட்டம் இந்த ஆர்பிஎஸ்கே திட்டம். இந்த திட்டத்திற்கு 3 வாகனங்கள் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின்படி பிறந்த குழந்தை முதல் 18 வயதுக்குட்பட்ட 1,40,91,421 குழந்தைகளில் 72,59,155 குழந்தைகள், அதாவது இருமுறை அந்த குழந்தைகளுக்கு இந்த
ஆர்பிஎஸ்கே மூலம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவது, அறிவுரைகள் வழங்கப்படுவது, விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவது என்று தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. 67,23,113 முறை பள்ளிகளிலும் உடல்நல பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யப்பட்டதால் பிறவி குறைபாடுடன் இருக்கிற குழந்தைகள், ஊட்டச்சத்து குறைபாடுடன் இருக்கிற குழந்தைகள் என்று பல்வேறு வகைகளில் நோய் பாதிப்பு உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கான இந்த மேல் சிகிச்சைகள் பரிந்துரைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த ஆர்பிஎஸ்கே என்கின்ற திட்டத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருப்பதைப் போல NHM நிதி ஆதாரத்துடன் 3 புதிய மருத்துவ குழுக்களை இன்றைக்கு இங்கிருந்து தொடங்கி வைத்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய திட்டம்.